இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான நீண்டகால பதற்றத்திற்கு மத்தியில் இரு நாடுகளும் முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை எட்டும் தருவாயில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அணுசக்தி திட்டம், பொருளாதார தடைகள் நீக்கம், ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை லெபனான், இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியல் எதிர்காலத்திலும் இந்த ஒப்பந்தம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பெரும்பாலான பிரச்சினைகளில் ஒரு புரிந்துணர்வு எட்டப்பட்டுள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உச்சத்தலைவர் முஜ்தபா ஹமேனி இந்த ஒப்பந்தத்தில் முறையாக கையெழுத்திட்டுள்ளாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த நம்பிக்கையை எதிரொலித்தார். ஆனால் இன்னும் சில விவரங்கள் இறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் குறித்து ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் இறுதிக்கட்டத்தில் விவாதித்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கம் உள்ளிட்ட பிற பிரச்சினைகளை கையாளும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருந்தார். ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்கால கட்டுப்பாடு தொடர்பான அறிக்கை விரைவில் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்று அராக்சி கூறியிருந்தார். இந்த ஒப்பந்தத்தின்படி போருக்கு முன்பு செயற்பட்டது போல் நீர்வழிப்பாதை மீண்டும் செயற்படாது என்றும் அரசாங்கம் சுங்க கட்டணம் வசூலிக்காமல் சேவை கட்டணங்களை மட்டுமே வசூலிக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் மோதல் மற்றும் பிற அனைத்து முனைகளுக்குமான ஒரு தீர்வு அடங்கியுள்ளது என்று அராக்சி ஒரு ஈரானிய ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் நிர்வாகம் முன்னதாக அத்தகைய எந்த ஒப்பந்தத்தையும் மறுத்திருந்த போதிலும் நாட்டின் முடக்கப்பட்ட சொத்துக்களின் ஒரு பகுதியை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரானின் உச்சத்தலைவரின் இராணுவ ஆலோசகர் மொக்சன் ரெசாய் கூறியிருந்தார். ராஜதந்திர செயல்முறை எவ்வாறு முன்னேறுகிறது என்பதை பொறுத்து ஒப்பந்தம் தொடர்பான நேரம், இடம் மற்றும் விவரங்கள் அமையும் என்று பாகாஜி கூறியிருந்தார். அடுத்த சில நாட்களில் இரு தரப்பினரும் தொலைவிலிருந்து இந்த கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடும் என்று அராக்சி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்து ஓமானுடன் இணைந்து கூட்டறிக்கை விரைவில் வெளியாகும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்கால கட்டுப்பாடு குறித்த அறிக்கை விரைவில் வெளியாகும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்று தெரிவித்திருந்தார். ஈரானின் ஒரு ஊடகத்தின் தகவலின்படி இந்த அறிக்கை ஓமான் அரசாங்கத்துடன் இணைந்து வெளியிடப்படும் என்று அராக்சி கூறியிருந்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி ஈரான் மற்றும் ஓமான் பிரதேசங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அது வரும் நாட்களில் கையெழுத்திடப்படும் எனவும் கூறப்படும் நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஜலசந்தியை முழுமையாக மீண்டும் திறப்பது மற்றும் ஜலசந்தி நெடுகிலும் உள்ள ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க தடையை நீக்குவது உள்ளிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பல அம்சங்களை அமெரிக்க அதிகாரிகள் கோடிட்டு காட்டியுள்ளனர். இது இப்படி இருக்க அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு சாதகமான அறிகுறிகள் இருப்பதாக லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினர் அமின் ஷெர்ரி கூறியுள்ளார். மேலும் அவ்வாறு ஒப்பந்தம் ஏற்பட்டால் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் எவ்வாறு கையாள்வார் என்பதை பார்க்க நாங்கள் காத்திருக்கின்றோம். லெபனானின் நிலைமையை பிரதிபலிக்கும் ஒரு மகிழ்ச்சியான முடிவை எட்டுவோம் என்று நம்புகிறேன் என்று அவர் ஒரு வெளிநாட்டு வானொலி நிலையத்திடம் கூறியதாக லெபனானின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்பிற்கான விசுவாசம் என்ற பிரிவில் அங்கம் வகிக்கும் செர்ரி அந்த குழுவை யாராலும் நிராயுதபாணியாக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். வாஷிங்டனில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளை அவர் விமர்சித்தார். லெபனான் அரசாங்கம் நாட்டிற்கு எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் இஸ்ரேலுக்கு சலுகைகளை வழங்கியது என்று அவர் கூறியிருந்தார். கடந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் விலகல் என்ற வார்த்தை குறிப்பிடப்படவே இல்லை, மாறாக தெளிவற்ற அறிக்கைகளை பயன்படுத்தப்பட்டன என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். அடுத்த சுற்றும் இதற்கு முன் நடந்ததைப் போலவே இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நேரடி பேச்சுவார்த்தை செயல்முறையை தொடர ஹிஸ்புல்லா சம்மதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வரவிருக்கும் அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் மிகுந்த கவலை கொண்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வரவிருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் மிகுந்த கவலை கொண்டுள்ளது. ஏனெனில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒப்பந்தத்தில் அதற்கு விருப்பமில்லை. ஈரானில் தற்போதைய ஆட்சி முறையை தக்கவைக்கும் ஒரு ஒப்பந்தத்தை விட இஸ்ரேலால் நிர்ணயிக்கப்பட்டு இஸ்ரேலிய மக்களுக்கு முன்வைக்கப்பட்ட மூலோபாய இலக்கு
மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. இஸ்ரேலிய ஊடகங்களில் விவாதங்கள் இதன் மீதுதான் கவனம் செலுத்துகின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரை லெபனான் பிரச்சினை இன்னும் அதிக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உடனடியானதாகவும் உள்ளது. ஏனெனில் அது வடக்கு இஸ்ரேலில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் தங்குவதற்கான திறனுடனும் தொடர்புடையது. இது தேர்தல்களின் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பிரச்சினை. மேலும் இஸ்ரேலிய பிரதமர் களத்தில் தம்மால் இயன்றவரை அதிக ஆதாயங்களை பெற முயற்சிக்கிறார் என்று தெரிகிறது. இது இப்படி இருக்க, பாகிஸ்தானின் உயர்மட்ட தூதர் சுவிஸ் நாட்டு சகாவுடன் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதித்திருந்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வை நடத்துவதற்கு சுவிட்சர்லாந்து முன்னதாக முன்மொழிந்ததைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக் டார் தனது சுவிஸ் நாட்டு சகாவுடன் பேசியதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இஸ்லாமாபாத் முக்கிய மத்தியஸ்தராக இருந்து வருகிறது. சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸுடனான உரையாடலில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு புரிதலை நோக்கிய ஊக்கமளிக்கும் முன்னேற்றத்தை டார் வரவேற்றார். தொடர்ந்து நடைபெற்று வரும் முயற்சிகள் விரைவில் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கும் என்று தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். இரு தரப்பினரும் நெருங்கிய தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டனர் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக அறிக்கை கூறியுள்ளது. இது இப்படி இருக்க, நாங்கள் அமெரிக்கர்களை அறவே நம்பவில்லை என்கிறார் ஈரானின் தலைமை நீதிபதி. ஈரானியர்கள் அமெரிக்கர்களை அறவே நம்பவில்லை. இந்த அவநம்பிக்கை வரலாற்று உண்மைகள் மற்றும் நிகழ்வுகளிலிருந்து உருவாகிறது என்று தலைமை நீதிபதி குலாம் ஹொசைன் மொக்செனி எஜெய் கூறியதாக கடந்த ஆண்டு நடந்த 12 நாள் போரை குறிப்பிட்டு ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய போரின் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் உச்ச தலைவர் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட பிறகு தெஹ்ரானை வழிநடத்த அமைக்கப்பட்ட 3 கொண்ட இடைக்கால குழுவில் மொக்செனி எஜெயும் ஒருவராக இருந்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் ஈரான் எதிரிகளின் தலைகளை துண்டிப்பதிலும் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகளை வெட்டுவதிலும் வெற்றி பெற்றுள்ளது என்று அவர் கூறியிருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, தெற்கு லெபனானில் இஸ்ரேல் 4 பேரை கொன்றது. டைர் மாவட்டத்தின் மாராகேவில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஜெஸ்ஸின் மாவட்டத்தில் ரிகான் நகராட்சியின் மேயர் கொல்லப்பட்டதாகவும் நாங்கள் முன்னதாகவே தெரிவித்திருக்கின்றோம். அதன் பிறகு நபாத்திய மாவட்டத்தின் டெய்ர் அல் ஷஹ்ரானி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மேலும் 2 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு குடியிருப்பு கட்டடமும் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்வு. கடந்த 48 மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 2 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் அப்பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் 983 பேரை கொன்றுள்ளது மற்றும் 3122 பேரை காயப்படுத்தியுள்ளது என்று அந்த அமைச்சகம் டெலிகிராமில் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. அக்டோபர் 7, 2023 முதல் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை போரில் கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 72,993 எட்டியுள்ளது என்றும் மேலும் 1,73,230 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பல தரப்புகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ள போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர அவநம்பிக்கை இன்னும் நீடிக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்காலம், பொருளாதார தடைகள் நீக்கம், லெபனான் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தீர்மானிக்க உள்ளன. அதே நேரத்தில் இஸ்ரேலின் கவலைகள், லெபனானில் தொடரும் மோதல்கள் மற்றும் காசாவில் அதிகரித்து வரும் உயிரிழப்புகள் மத்திய கிழக்கின் நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றன. இது இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.